Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. நீலகிரியின் நுழைவாயிலான மேட்டுப்பாளையம் கல்லாறு சோதனைச் சாவடியில் இ-பாஸ் பரிசோதனைக்கு பின்னரே வாகனங்கள் அனுமதிக்கப்படுவதால் நீண்ட தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கதிர்வேல். வணக்கம் கதிர்வேல், விவரங்கள். வணக்கம். அதாவது நீலகிரி மற்றும் கொடைக்கானல் போன்ற சுற்றுலா தலங்களுக்கு செல்ல இ-பாஸ் கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறதா உயர்நீதிமன்றம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில இயற்கை எழில்மிகு மலைப்பகுதிகளில் வாகனங்கள் எண்ணிக்கை அதிகரிப்பதை கருத்தில் கொண்டு கடந்த மே மாதம் முதலே இ-பாஸ் நடைமுறை அமலில் இருக்கு. இருந்தாலும் தற்பொழுது இந்த சோதனையானது மேலும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது நீலகிரிக்கு நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா வாகனங்கள் வருவதால கல்லாறு சோதனை சாவடியில காவல்துறையினர் வாகனங்களை நிறுத்தி இ-பாஸ் சரிபார்க்கப்பட்ட பின்னரே அனுமதிக்கப்படுது. அதாவது நாள் ஒன்றுக்கு 6000 வாகனங்கள் மட்டுமே நீலகிரிக்கு அனுமதிக்கப்படுகிறது. மேலும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் 8000 வாகனங்கள் வரை அனுமதிக்கப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க. தற்போது இந்த சோதனை சாவடியில காலதாமதை தவிர்க்கிறதாகவும் கூடுதல் அதிகாரிகளை நியமித்து விரைந்து வாகனங்களை சோதனை செய்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சுற்றுலா பயணிகள் கோரிக்கை வச்சிருக்காங்க. அதாவது காலை முதலே சுமார் நீண்ட தூரம் வாகனங்கள் அணிவகுத்து இருக்கிறதுனால சுற்றுலா பயணிகள் மிகவும் சிரமடைஞ்சிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி கதிர்வேல். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.